Students, we are going to discuss about reproduction in organisms. What is meant by reproduction? Reproduction is very essential process in all living organisms. They are producing young ones for sustain their life. So now we are going to discuss about the reproduction in organisms. This is first chapter for you. Living organisms show a life cycle involving birth, growth, development, maturation and death. Reproduction living in organisms show a life cycle involving birth. Birthனா என்ன? பிறப்பு, உங்களுக்கு தெரியும். growth கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறது. டெவலப்மெண்ட் அந்த உறுப்புகள் மேன்மேலும் மேன்மை அடைதல். மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடைகிறது. ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அண்ட் டெத் இறுதியில் இறப்பு ஏற்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லா உயிரினங்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது அடிப்படை அமைப்பு. இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு அடிப்படை செயல் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். இது ஒரு உயிரியல் நிகழ்ச்சி. இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு உயிரியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆகுது? ஒரு புதிய உயிரினம் உருவாக்கப்படுது. த யங் ஒன்ஸ் க்ரோ அண்ட் மெச்சூர் டு ரிப்பீட் த ப்ராசஸ். அந்த புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த உயிரினம் அது நல்லா டெவலப் ஆகி அது திரும்பவும் இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸை அது கண்டினியூ பண்ணும். புரியுதுங்களா? த யங் ஒன்ஸ் க்ரோ அண்ட் மெச்சூர் டு ரிப்பீட் த ப்ராசஸ், தஸ் ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் இது தொடர்ந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் கண்டினியூவேஷன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்ட்ரடியூசஸ் வேரியேஷன்ஸ் இன் ஆர்கானிசம்ஸ். இதனால் உயிரினங்களில் பல மாறுபாடுகள் தோன்றும். விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். இது இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா தகவமைப்புக்கு முக்கியம். அடாப்டேஷன் அப்படிங்கிறது தகவமைப்பு அண்டு எவல்யூஷன் பரிணாமம். அப்போ தகவமைப்புனா என்ன? அந்த உயிரினம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அது வாழக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு எவல்யூஷன் பரிணாமம். இந்த அடாப்டேஷனுக்கும் எவல்யூஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ரீப்ரொடக்ஷன். ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். All modes of reproduction have some basic features such as synthesis of RNA and proteins, replication of DNA, cell division and growth, formation of reproductive units and their fertilization to form new individuals. அப்போ இந்த மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது முதல்ல என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் RNA. RNA எப்படி உருவாக்கப்படுது? உங்களுக்கு தெரியும், RNA அப்படின்னா ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். இது எப்படி உருவாக்கப்படுது? அண்டு புரோட்டீன் எப்படி உருவாக்கப்படுது? ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ எப்படி இரட்டிப்படையுது? செல் டிவிஷன் எப்படி செல் பிரிதல் நடைபெறுது? அண்ட் growth உயிரினங்களுடைய வளர்ச்சி எப்படி நடைபெறுது? ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் இனப்பெருக்க உறுப்புகள் எவ்வாறு உருவாக்கப்படுது? அண்ட் தேர் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் எப்படி நடக்குது? ஸோ இதை பற்றி நம்ம படிக்கிறதா என்னது
மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. எங்கேருந்து நோட் பண்ணோம்? ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இண்டிவிஜுவல்ஸ் நியூ இண்டிவிஜுவல்ஸ் வரையும் நீ மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மார்க். Organisms exhibit 2 major modes of reproduction, namely asexual and sexual reproduction. இதில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ரீப்ரொடக்ஷன் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து asexual reproduction and sexual reproduction. முதல்ல நம்ம பார்க்க போகிறது asexual reproduction என்ன? Reproduction by a single parent without the involvement of gamete formation is asexual reproduction. அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் கேமிட் வந்து இன்வால்வ் ஆகாது, கேமிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுவாங்க. இதில் ஒரு பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுவாங்க. ஆனால் இதில் கேமிட் வந்து இன்வால்வ் ஆகாது. அதாவது மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட், ஸ்போம் அண்டு ஓவம் இந்த ரெண்டுமே இதில் இன்வால்வு ஆகாது. அப்போ சிங்கிள் பேரண்ட்டு எதை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து இந்த சிங்கிள் பேரண்ட் வந்து ஒரு நியூ யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லலாம். நியூ யங் ஒன்ஸ் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இது ப்ரொடியூஸ் ஆகும். இது பேர் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சிங்கிள் பேரண்டிலிருந்து கேமிட் எதுவும் இல்லாமல் ஒரு புதிய உயிரினம் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The asexual reproduction is usually by amitotic or mitotic divisions of the somatic cells. இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஏமைட்டாட்டிக் மூலமாகவும் அல்லது மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாகவும் நடக்கலாம். ஏமைட்டாட்டிக் அப்படின்னா நேரடி செல் பகுப்பு, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்படிங்கிறது மறைமுக செல் பகுப்பு. இந்த 2 செல் பகுப்பு மூலமாக நடைபெறலாம். ஹென்ஸ் இஸ் ஆல்சோ known as somatogenic or plastogenic reproduction. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொமட்டோஜீனிக், உடல் மூலம் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம். சொமட்டோஜீனிக் அப்படின்னா உடல் செல் மூலம் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம். ஆர் பிளாஸ்டோஜீனிக் கருக்கோளத்தின் மூலம் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம். புரியுதுங்களா? அப்போ சொமட்டோஜீனிக் ஆர் பிளாஸ்டோஜீனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். When 2 parents participate in the reproductive process involving 2 types of gametes, it is called sexual reproduction. அப்போ இதில் வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன. அப்போ இதில் வந்து 2 பேரண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ மேல் ஃபீமேல் பேரண்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மேல் பேரண்ட்டிலிருந்து ஸ்போம் ப்ரொடக்ஷன் ஆகும், ஃபீமேல் பேரண்ட்டிலிருந்து ஓவம் ஆர் எக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த ஸ்போமும் ஓவமும் ஃபியூஷன் ஆகும், ஃபியூஷன் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஜைகோட்டில் இருந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் வைட் ஸ்ப்ரெட் எமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் காணப்படுது. இட் இஸ் காமன் இன் மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா and in multicellular organisms with relatively simple organization. ஆக்சுவலாக அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த உயிரினங்கள்லாம் மேக்ஸிமம் காணப்படலாம் அப்படின்னா புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கியா அண்டு இன் சம் மல்டிசெல்லார் ஆர்கானிசம். இங்கெல்லாம் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. The offspring show uniparental inheritance.
The offspring show uniparental inheritance without any genetic variation. Actually, uniparental inheritance na enna? Uni means single. அப்போ சிங்கிள் பேரண்டில் இருந்து ஒரு நியூ யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது. அப்போ அந்த சிங்கிள் பேரண்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கேரக்டர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த யங் ஒன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஜெனட்டிக் கேரக்டரு சிங்கிள் பேரண்டிலிருந்து அதனுடைய யங் ஒன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். இதில் எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் இருக்காது, எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் இருக்காது. The different modes of asexual reproduction seen in animals are fission, sporulation, budding, gemule formation, fragmentation and regeneration. இதில் நிறைய டைப் இருக்குது. இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். The different modes of asexual reproduction seen in animals are fission ஒரு டைப்பு, ஃபிஷன் அப்படின்னா பிளவுறுதல், அதாவது ஒரு பேரண்ட் பாடி ரெண்டாக பிளவுற்று அந்த பிளவுற்ற ஒவ்வொரு பீஸும் ஒரு இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். ஸ்போர்லேஷன் ஸ்போர்கள் உருவாக்கப்படுதல், பட்டிங் மொட்டு விடுதல் அல்லது முகிழ்தல் அப்படின்னு பேர், ஜெம்யூல் ஃபார்மேஷன் ஜெம்யூல் உருவாக்கம், ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் அண்ட் ரீஜெனரேஷன் இழப்பு மீட்டல், அதாவது இழந்த உறுப்புகளை திரும்பவும் பெறுதல், அதான் ரீஜெனரேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதெல்லாம் என்னது, இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து ரீஜெனரேஷன் வரையும் நோட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 மார்க். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஃபிஷன் இஸ் த டிவிஷன்ஸ் ஆஃப் த பேரண்ட் பாடி into 2 or more identical daughter individuals. ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் பாடி என்னாகும் அப்படின்னா மினிமம் 2 மேக்சிமம் பல டிவிஷனாக பிரியும். அப்படி பிரிஞ்சு ஒன்று ஒரு டாட்டர் இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் ஃபிஷன். ஒரு பேரண்ட் பாடி 2 துண்டுகளாக பிரியலாம் அல்லது பல துண்டுகளாக பிரியலாம். அந்த ஒவ்வொரு பீஸும் ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு யங் ஒன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். 4 types ஆஃப் ஃபிஷன் ஆர் சீன் இன் அனிமல்ஸ். இதில் எத்தனை ஃபிஷன் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ஃபிஷன் இருக்குன்னா 4 type ஆஃப் ஃபிஷன் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ். தே ஆர் பைனரி ஃபிஷன் ஒன்று, மல்டிபிள் ஃபிஷன், தென் ஸ்போர்லேஷன் அண்டு ஸ்ட்ரோபிலேஷன் அண்டு ஸ்ட்ரோபிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போர்லேஷன் அண்டு ஸ்ட்ரோபிலேஷன். சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன. பைனரி ஃபிஷன், த பேரண்ட் ஆர்கானிசம்ஸ் டிவைட்ஸ் இன்டு 2 halves and each half forms a daughter individual. பைனா 2. அப்போ ஒரு பேரண்ட் பாடி 2ஆக பிரியறது, ஒரு பேரண்ட் பாடி 2 ஹால்ஃபாக பிரியும். ஒவ்வொரு ஹால்ஃபும் ஒரு டாட்டர் இண்டிவிஜுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே டாட்டர் இண்டிவிஜுவல் மீன்ஸ் நியூ யங் ஒன்ஸ், புதிய உயிரினமாக உருவாகும். ஒவ்வொரு ஹால்ஃபில் இருந்தும் ஒரு புதிய உயிரினம் உருவாக்கப்படும். அதனால் இது பேர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். The nucleus divides first amitotically or mitotically, followed by the divisions of the cytoplasm. First nucleus தான் டிவைட் ஆகும். ஒரு பேரண்ட் பாடியினுடைய நியூக்ளியஸ் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். அது எந்த மெத்தடில் டிவைட் ஆகுது? ஏமைட்டாட்டிக்கலி நேரடி செல் பகுப்பு மூலமாகவோ ஆர் மைட்டாட்டிக்கலி மறைமுக செல் பகுப்பு மூலமாகவோ டிவிஷன் ஆகும். இப்படி நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேரியோகைனசிஸ். நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்லலாம்? கேரியோகைனசிஸ். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அப்போ சைட்டோபிளாசம் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் சைட்டோகைனசிஸ். இது 1 மார்க்கில் கேட்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள். கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் கேரியோகைனசிஸ்.
சைட்டோபிளாசம் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் சைட்டோகைனசிஸ். The resultant offsprings are genetically identical to the parent. The resultant offsprings are genetically identical to the parent. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து உருவாகிற அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் எதை மாதிரி இருக்கும், பேரண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும், அமைப்பிலையும் அதனுடைய பண்புகளிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, டிபெண்டிங் ஆன் த பிளான் ஆஃப் ஃபிஷன், பைனரி ஃபிஷன் இஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். இதில் நிறைய டைப் இருக்குது. இந்த பைனரி ஃபிஷனில் நம்ம சில டைப்பை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் பைனரி ஃபிஷன். என்ன டைப்பு? சிம்பிள் irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission, oblique binary fission அப்படி சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறோம். சிம்பிள் irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission, oblique binary fission அப்படி சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறோம். சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்பிள் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன? சிம்பிள் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது இஸ் சீன் இன் அமீபா. அமீபாவில் இந்த சிம்பிள் பைனரி ஃபிஷன் நடக்குது. லைக் இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசம்ஸ். ஆக்சுவலாக அமீபா எந்த ஷேப்பில் இருக்கும்? அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்? இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். வேர் த பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஹார்டு டு அப்சர்வ். அதனால் அதில் எந்த மாதிரி பிளான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். த கண்ட்ராக்சுவல் வேக்யூல்ஸ் சீஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஸப்பியர். ஃபஸ்ட்டு அந்த அமீபா, ஒரு பேரண்ட் அமீபாவினுடைய கண்ட்ராக்சுவல் வேக்யூல் அப்படிங்கிறது சுருங்கும் நுண்குமிழ் அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ட்ராக்சுவல் வேக்யூல் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கும். கண்ட்ராக்டல் வேக்யூல்ஸ்னுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கும். சீஸ் மீன்ஸ் ஸ்டாப்டு. அதோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆயிரும், மறைஞ்சிரும். த நியூக்ளியோலை டிஸ்இன்டகிரேட் அண்ட் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளார இருக்கிற இந்த நியூக்ளியோலை என்னாகும் அப்படின்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். நியூக்ளியோலை டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். டிஸ்இன்டகிரேட்னா என்னது? அது சிதைவடையும். அண்ட் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் மெத்தடில் டிவைட் ஆகும். த செல் தென் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இன் த மிடில். ஸோ த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 2 டாட்டர் செல்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அந்த அமீபாவினுடைய சென்டரில் பார்த்திங்கன்னா அதனுடைய பாடி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். கன்ஸ்ட்ரிக்ட்னா சுருங்கும். அதனுடைய சென்டரில் சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரதுனால இப்போ நியூக்ளியஸும் 2ஆக டிவைட் ஆகி அந்த சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் அமீபா மையத்தில் கட்டாகி 2 அமீபா கிடைக்கும், 2 யங் ஒன்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கு டயக்ராம் இங்கே பாருங்கள். அமீபா, ஸோ கண்ட்ராக்சுவல் வேக்யூல் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, ஹைலின் ஏரியா. இப்போ நியூக்ளியஸ் சென்டரில் என்ன ஆகுது? முதல்ல நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும், அந்த கண்ட்ராக்டல் வேக்யூல் டிஸப்பியர் ஆகிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படத்தில் அந்த நியூக்ளியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆக கட் ஆகும். சென்டரில் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த அமீபாவினுடைய மையப்பகுதியில் கொஞ்சமாக சுருங்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 2ஆக கட் ஆகிரும். 2 அமீபா நம்மளுக்கு கிடைக்கும். என்னுடைய எட்ஜில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய எண்டில் பார்த்திங்கன்னா 2 அமீபா நம்மளுக்கு கிடைச்சிரும். திரும்பவும் அந்த கண்ட்ராக்டைல் வேக்யூல் ஃபார்ம் பண்ணிக்கும். இது யங் ஒன்ஸ் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் பைனரி ஃபிஷன். இப்போ பைனரி ஃபிஷன் அமீபாவில் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராம் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ செகண்ட் ஃபிஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இந்த டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், the plan of the division runs along the transverse axis of individual, example paramecium and planaria. The transverse binary division அப்படிங்கிறது கிடைமட்டத்தில் பிளவுறுதல். அதாவது இது எந்த உயிரினங்களாக நடக்குது அப்படின்னா பாரமிசியத்தில் நடக்கலாம், பிளனேரியாவில் நடக்கலாம். பாரமிசியத்தினுடைய கிடைமட்டம் அல்லது குறுக்கு வாட்டத்தில் நடக்கும் இந்த
division. In paramecium, the macronucleus divides by amitosis and the micronucleus divides by mitosis. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்று மேக்ரோநியூக்ளியஸ், இன்னொன்று வந்து மைக்ரோநியூக்ளியஸ். மேக்ரோனா பெருசு, அதாவது பெரிய உட்கரு. மைக்ரோனா சின்னது, அப்போ சிறிய உட்கரு. அப்போ மேக்ரோநியூக்ளியஸ் எந்த டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகுது? ஏமைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகுது. மைக்ரோநியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆகுது. அப்போ மேக்ரோநியூக்ளியஸ் ஏமைட்டாசிஸ் மூலமாகவும் மைக்ரோநியூக்ளியஸ் மைட்டாசிஸ் மெத்தட் மூலமாகவும் டிவிஷன் ஆகி ஒரு நியூ எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு நியூ எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கு டயக்ராம் இங்கே பார்த்துக்கலாம். பேரமீசியம், பேரமீசியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ரோநியூக்ளியஸ் இருக்குது, மைக்ரோநியூக்ளியஸ் ரெண்டு இருக்குது. மேக்ரோநியூக்ளியஸ் மைக்ரோநியூக்ளியஸ் இல்லைங்களா? இந்த மேக்ரோநியூக்ளியஸ் எது மூலமாக டிவைட் ஆகுது? ஏமைட்டாசிஸ் மூலமாகவும் மைக்ரோநியூக்ளியஸ் மைட்டாசிஸ் மூலமாகவும் டிவைட் ஆகும். சென்ட்ரலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்டில் எத்தனை பேரமீசியம் கிடைக்குது? ரெண்டு எங்கோன்ஸ் கிடைக்குது. இதுக்கு பேர் டாட்டர் பேரமீசியம். ரெண்டு பேரமீசியம் நம்மளுக்கு இறுதியில் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் ஓவர், தென் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன? ஸோ லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது longitudinal binary fission, the nucleus and the cytoplasm divides in the longitudinal axis of the organisms. In flagellates, the flagellum is retained usually by one daughter cells. Actually, இந்த longitudinal binary fission அப்படிங்கிறது நீளவாக்கில் பிரிவடைதல், அதாவது மேலிருந்து கீழே பிளவுறும். அதுக்கு பிறகு longitudinal binary fission. இது எந்த உயிரினத்தில் நடக்குது அப்படின்னா யூக்ளினா அப்படிங்கிற உயிரினங்களில் நடக்குது. இந்த லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது மேலிருந்து கீழ்நோக்கி பிளவுறுதல், நீளவாக்கில் பிளவுறுதல், அதான் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். இது யூக்ளினா போன்ற உயிரினங்களில் நடக்கலாம். முதல்ல இதுலேயும் நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுது, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகும். இப்போ ஒரு யூக்ளினா ரெண்டாக பிரிவடையும் போது அதுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ளஜெல்லம் இருக்கும். ரெண்டாப்பில் வரும்போது ஒரு ஃப்ளஜெல்லம் வந்து எதுக்கு போயிடும் அப்படின்னா ஒரு டாட்டர் செல்லுக்கு போயிடும், ஒரு டாட்டர் யூக்ளினாவுக்கு போயிடும் ஒரு ஃப்ளஜெல்லம். அப்போ இன்னொரு டாட்டர் யூக்ளினா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஃப்ளஜெல்லம் இருக்காது. அப்போ அந்த ஃப்ளஜெல்லம் இல்லாதது என்ன பண்ணும் அப்படின்னா அது நியூ ஃப்ளஜெல்லத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எதன் மூலமாக அப்படின்னா பேசல் கிரானியூல்ஸை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும்? நியூ ஃப்ளஜெல்லத்தை அதை ஃபார்ம் பண்ணிக்கும். பாருங்கள், the basal granule is divided into two and the new basal granule forms a flagellum in the other daughter individuals. அப்போ நியூ பேசல் கிரானியூல்ஸ் இன்னொரு ஃப்ளஜெல்லத்தை ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூக்ளினா ஃபஸ்ட்டு டயக்ராத்தில் ஒரு ஃப்ளஜெல்லம் மட்டும்தான் இருக்கும். ஃப்ளஜெல்லம்னா நீலிழை, ஒரே ஒரு நீலிழை மட்டும்தான் இருக்கும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிவடையுது. ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். இப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாக பிளவுறும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாக பிளவுறும். ஃபஸ்ட் ஒரு யங்வான்ஸுக்கு அந்த பழைய ஃப்ளஜெல்லம் அப்படியே போயிடும். இன்னொரு யங்வான்ஸுக்கு டாட்டர் யூக்ளினாவுக்கு ஃப்ளஜெல்லம் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய இந்த பேசல் கிரானியூல்ஸ், இந்த புள்ளி மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளஜெல்லத்துக்கு கீழே அதுதான் பேசல் கிரானியூல்ஸ். அது என்ன பண்ணும்? ஒரு நியூ ஃப்ளஜெல்லத்தை அது ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ரெண்டு யூக்ளினாவுக்குமே ஃப்ளஜெல்லம் கிடச்சிரும். இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக கட்டாகி தனி யூக்ளினாவாக அது ப்ரொடியூஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன டைப்பு? லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷனுக்கு என்ன எக்ஸாம் சொல்லலாம்? யூக்ளினா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு ஃபிஷன் என்ன அப்படின்னா ஓப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன? இன் ஓப்ளிக் பைனரி ஃபிஷன் த பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஓப்ளிக். ஓப்ளிக் அப்படின்னா சாய்வு வாட்டத்தில் நடக்கிறது. இந்த பிளவுறுதல் எப்படி பிரியும்? சாய்வாக பிரியும்.
அப்படி சாய்வாக பிரிஞ்சா, சாய்வான மட்டத்தில் பிரிஞ்சா அதுக்கு பேர் ஓப்ளிக் பைனரி விஷன். இது எங்கே நடக்குது அப்படின்னா டைனோஃப்ளஜல்லேட்ஸ். டைனோஃப்ளஜல்லேட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பிளாங்க்டான்ஸ். இட் இஸ் எ ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ் இன் சீஸ், இன் மெரைன் ஆர்கானிசம்ஸ். இப்போ டைனோஃப்ளஜலேட் அப்படிங்கிறது ஒரு மெரைன் ஆர்கானிசம்ஸ், நீரில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ், அதான் டைனோஃப்ளஜல்லேட்ஸ். எக்ஸாம்பிள் செராட்டியம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? செராட்டியம். அப்போ இந்த மாதிரியான உயிரினங்களில் சாய்வான மட்டத்தில் பிளவுறுதல் நடக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓப்ளிக் பைனரி விஷன். எக்ஸாம்பிள் செராட்டியம். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் இருக்கட்டும். அப்போ நம்ம இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பைனரி விஷனுடைய டைப்பை பார்த்துருக்குறோம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மல்டிபிள் விஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.